தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருப்பரங்குன்றத்தை அதிமுக கைப்பற்றியது. திருப்பரங்குன்றத்தை அதிமுக கைப்பற்றியது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணி முன்னணியில் உள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி உறுதி என்று கூறப்படுகிறது. திருப்பரங்குன்றம் தொகுதி அது ஒரு முக்கியமான தொகுதி. அது எம்ஜிஆர் காலத்திலேயே அது அதிமுகவின் கோட்டையாக இருந்த தொகுதி. தற்பொழுது சிட்டிங் எம்எல்ஏவாக இருப்பவர் அதிமுகவை சார்ந்த ராஜன் செல்லப்பா. தற்போது திருப்பரங்குன்றத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக மதக்கலவரம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது. இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே மதக்கலவரம் ஏற்படும் அபாயம் இருந்தது. சிக்கந்தர் தர்கா பிரச்சனை இருந்தது. அங்கு பாஜக காலூன்ற அனைத்து முயற்சிகளையும் எடுத்தது. இந்த மத பிரச்சனைக்கு காரணமே பாஜக தான். பாஜக எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது, குளிர்காய ஆரம்பித்தது. ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற நினைப்பில் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே கலவரம் ஏற்படுத்தி திருப்பரங்குன்றத்தில் தக்க வைக்கலாம், வெற்றி கொடியை நாட்டலாம் என்று பாஜக நினைத்தது. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அயோத்தியை போன்று தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தை மாற்ற திட்டமிட்டிருந்தது. திருப்பரங்குன்றம் தொகுதியில் பாஜக தான் போட்டியிடுவதாக கூறப்பட்டது. திருப்பரங்குன்றம் தொகுதியை பாஜக பெற அனைத்து முயற்சிகளையும் எடுத்தது. ஆனால் அது அதிமுக கோட்டை. தற்பொழுது சிட்டிங் எம்எல்ஏ அதிமுகவை சார்ந்த ராஜன் செல்லப்பா. எடப்பாடி பழனிசாமி திருப்பரங்குன்றம் தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்க மறுத்துவிட்டார் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில் திருப்பரங்குன்றம் தொகுதி அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அதிமுக வேட்பாளராக சிட்டிங் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அதிமுக பாஜக கூட்டணியில் திருப்பரங்குன்றம் தொகுதியை அதிமுக கைப்பற்றியது. தேர்தலில் அதிமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பேராசிரியை சத்யாதேவிக்கும் இடையேதான் கடும் போட்டி. திமுக அங்கே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அங்கே நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்யாதேவிக்கும் அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பாவுக்கும் தான் கடுமையான போட்டி ஏற்பட்டுள்ளது, இழுபறி ஏற்பட்டுள்ளது என்பது உண்மை. 3வது இடத்திற்கு திமுகவும் தமிழக வெற்றி கழகமும் போட்டியிடுகின்றது.